ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 211. இதில் திருமங்கை ஆழ்வாரின் தல யாத்திரைகள் எனும் கதை காண்போம். இங்கு திருமங்கை ஆழ்வாரின் ஒரு பாசுரம் காண்போம். ஓ வாடினேன் வாடி வருந்தினேன், மனதால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியை கருதி ஓடினேன் உய்வதோர் பொருளால் உணர்வு எனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம் எனத் தொடங்கி 10 பாசுரங்களை பாடினார். முன்பு ஒரு சமயம் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான திருமங்கை ஆழ்வார் இவ்வாறு பாடியவுடன் விஷ்ணு பரமாத்மா தமது தேவியான மகாலட்சுமியோடு பெரிய திருவடிகளான கருடன் மீது ஏறி சங்கு சக்கரதாரியாக அவர் முன் வானில் தோன்றி, எம்மரு செவ்வனே, உன்னுடைய பைந்தமிழ் பாடல்களை நான் கேட்டு இன்புற விளைகின்றோம். ஆதலால் நான் கோயில் கொண்டுள்ள திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று உலகம் உய்யும் பொருட்டு எம்மை பைந்தமிழ் பாசுரங்களால் பாடுவாயாக என கூறி மறைந்து அருளினார். இப்பொழுது பகவான் கிருஷ்ணரின் கட்டளைப்படி ஆளி நாடர் ஆன திருமங்கை ஆழ்வாரும் பெரிதும் மகிழ்ந்து உடனே தம் தல யாத்திரை தொடங்கிவிட்டார். முதலில் அவர் வடப்பக்கம் சென்று கோதாவரி ஆறுகளில் நீராடிய பின்பு இமயமலை அடைந்தார். அங்குள்ள திருப்பிருதி என்ற திருத்தலத்திற்கு சென்றார். அந்த பதியில் திருக்கோவில் கொண்டுள்ள பரமபுருஷர் பரிமளவள்ளி தாயாரை வணங்கி மகிழ்ந்து திருமகள் நாதனின் பேர் அருளை கருதியவராக ஆரா காதலுடன் பாசுரம் பாடல் ஆனார். வாலி மாவளத்து ஒருவனது உடல் கெட வரிசிலை வளைவித்து அன்று ஏலம் நருதன் தடம் பொழில் இடம்பெற இருந்த நல் இமயத்துள் ஆவி மாமுகில் அதிதர அறுவரை அகடுற முகடு ஏறி பீலி மாமயில் நடஞ்செய்யும் தடஞ்சுனை பிரிதி சென்று அடை நெஞ்சே என தொடங்கி 10 பாசுரங்களை பாடினார். பிறகு அவர் பத்திரிகாசிரமம் சென்று பத்திரி நாராயணரை வணங்கி முற்ற முத்துக்கோள் துணையா முன்னடி என தொடங்கி வண்டு தந்தேன் உண்டு வாழும் பத்திரி நெடுமாலை என்பது வரை 2 திருமொழிகள் பாடினார். அந்த திருப்பதியை விட்டு நீங்கிய திருமங்கை மன்னர் சால கிராமத்திற்கு சென்று ஸ்ரீதேவி ஸ்ரீமூர்த்தியை தரிசித்து ஒரு திருமொழியும், நைமி சாரணத்திற்கு சென்று ஒரு திருமொழியும், சிங்கவேல் குன்றத்திற்கு சென்று அகோபிலம் சென்று லட்சுமி நாச்சியாரையும் நரசிம்ம மூர்த்தியும் வணங்கி ஒரு திருமொழியும் பாடி அருளினார். சிங்கவேல் குன்றத்திற்கு சென்று அவர் திருவேங்கடத்தை திருப்பதி அடைந்து அலர்மேல் மங்கை மணாளன் ஆன சீனிவாச பெருமாளை அன்பு பொங்கும் கண்களால் கண்டு பக்தி பரவசமாகி 4 திருமொழிகளில் பாடினார். பிறகு திருமங்கை மன்னர் திரு எவ்வளூர், திருவள்ளூர், திருவல்லிக்கேணி, திருநீர்மலை ஆகிய திருப்பதிகளுக்கு சென்று முறையே ஒவ்வொரு திருப்பதியிலும் ஒரு திருமொழி பாடி அருளிய பின்பு திருக்கடல் மல்லைக்கு மகாபலிபுரத்திற்கு சென்று அங்குள்ள இறைவனை போற்றி 2 திருமொழிகள் பாடினார். பிறகு திருவடந்தை திரு அட்டபுய கரத்திற்கும் பாமேச்சுர விண்ணகரத்திற்கும் வைகுந்த பெருமாள் கோவிலுக்கும் திருக்கோவலூருக்கும் திரு பாதிரி புலியூருக்கும் தில்லை சித்திரக்கூடத்திற்கும் சென்றார். அங்கெல்லாம் ஒவ்வொரு திருமொழி பாடி அருளினார். பின்னர் திருமங்கை மன்னர் திருகாளி ஸ்ரீராம விண்ணகத்தை சீர்காழியை அடைந்தார். அவரை சுற்றி சூழ்ந்தார்கள் அடியவர்கள். அவர்கள் எல்லோரும் அவருக்கு முன்பாக 4 கவிப்பெருமாள் வந்தார், நம் கலியவர் வந்தார், ஆழ்நாடார் வந்தார், கொங்குமலர் குழலியர் வேல் வந்தார், திருமங்கை மன்னர் வந்தார், பரகாலர் வந்தார் என விருதுகள் சொல்லி சென்றார்கள். பின்பு திருவாலிக்கு சென்றார். அங்கே வந்து உனது அடியேன் மனம் புகுந்தாய், புகுந்ததற்கு பின் வணங்கும் என் சிந்தனைக்கு இனியாய் எனவும்
தூவிய மலர் உலக்கி துணையோடும் பிரியாதே எனவும் கள்வன் கொல் யான் அறியேன் என்று தொடங்கி 3 திருமொழிகள் பாடினார். பின் நாங்கூரை அடைந்து அங்கே கோவில் கொண்டு இருக்கும் பெருமானை கண்டு வணங்கி ஓ நந்தா விளக்கே அளத்ததற்கு அறியாய் எனத் தொடங்கி ஒரு திருமொழி பாடினார். அத்துடன் நில்லாது அவ்வூரைச் சேர்ந்த வைகுந்த விண்ணகரம், அரிமேய விண்ணகரம், திருத்தேவனார் தொகை, திருவன் புருஷோத்தமம், திருச்செம்பொன் செய்கோய், திருத்தெற்றியம்பலம், திருமணிக்கூடம், திருக்காவலம் பாடி, திருவள்ளக்குளம், திருப்பார்த்தன் பள்ளி ஆகிய பதிகளுக்கு சென்று பாம்பனையில் பள்ளி கொண்ட பரந்தாமனை வணங்கி ஒவ்வொரு பதியிலும் ஒவ்வொரு திருமொழியை பாடினார். பின்பு அவர் திருவந்தலூர், வெள்ளியங்குடி, புல்லம் புதற்குடி, கூடலூர், திருவள்ளரை முதலிய தலங்களுக்கு சென்றார். அங்கேயெல்லாம் குடிகொண்டுள்ள பெருமாளை வணங்கி ஒவ்வொரு திருமொழி பாடினார். காவிரியின் இடையில் மேற்கில் முடி வைத்து கிழக்கில் திருவடி நீட்டி வடக்கில் பின்பு காட்டி தெற்கில் இலங்கை நோக்கி எம்பெருமான் பள்ளி கொண்டுள்ள பொன்னியை அடைந்து அந்த இறைவனை சேவித்தார். அப்போது அவர் கண்கள் அன்பால் கண்ணீர் பெருக்கின. ஆனந்த பரவசத்தால் உந்திமேல் நான்முகனை படைத்தான் எனத் தொடங்கி 5 திருமொழிகளை பாடி மகிழ்ந்த பின்பு சிறிது காலம் அங்கே தங்கினார். இப்பொழுது திருமங்கை மன்னர் மீண்டும் தல யாத்திரை தொடங்கி திருப்பேர், நந்திபுர விண்ணகரம் ஆகிய தலங்களை அடைந்து ஒவ்வொரு திருமொழி பாடினார். பிறகு திரு விண்ணகரத்தை அடைந்து அங்கே எழுந்து அருளியிருக்கும் உப்புளியப்பனை 3 திருமொழிகளால் போற்றி புகழ்ந்தார். பிறகு திருநறையூருக்கு நாச்சியார் கோவிலுக்கு சென்றார். அங்குள்ள நம்பிக்கை நாச்சியாருடன் நம்பி எழுந்து அருளுள்ள கோலத்தை கண்டு அவன் மீது அன்பு பெருக கண்ணீர் திரையிட மனம் உருகி நம்பியை போற்றி 10 திருமொழிகள் பாடினார். அதன் பிறகு திருச்சேரையை அடைந்து சாரநாதன் சாரநாகியை கண்டு வணங்கி ஒரு திருமொழி பாடினார். பின்பு திருவழுந்தூரை தேரத்தூரை அடைந்து செங்கமல வள்ளியின் மணாலனை 5 திருமொழிகள் பாடினார். அங்கிருந்து புறப்பட்டு சிறுபுலியூர், கண்ணமங்கை என்னும் பதிகளுக்கு சென்றார். அந்த பதிகளிலேயும் ஒவ்வொரு திருமொழி பாடினார். பிறகு திருக்கண்ணபுரத்திற்கு சென்று அங்கே எழுந்து அருளியுள்ள சௌரிராஜ பெருமாளை துதித்து போற்றி 4 திருமொழிகள் பாடிய பின்பு தலைவனை பிரிந்த தலைவியின் இரங்கலாக ஒரு திருமொழி பாடிவிட்டு மீண்டும் திருக்கண்ணபுரத்தை குறித்து 5 திருமொழிகள் பாடினார். அங்கிருந்து கிளம்பி திருக்கண்ணங்குடி, திருப்புல்லானி, திருக்குறுங்குடி, திருவள்ளவால் முதலிய பகுதிகளுக்கு சென்று உலகளந்த சேவடியானை சேவித்து திருமொழிகள் பாடினார். பிறகு திருமாலிருஞ்சோலையை அடைந்தார். அங்குள்ள அழகனை போற்றி 2 திருமொழிகள் பாடினார். அதன் பின் திருக்கோட்டியூர், திருமையம், திருப்புல்லானி, திருத்தன்கால், திருமோகூர், திருக்குறுங்குடி முதலிய பகுதிகளில் குடிகொண்டுள்ள பெருமாளை போற்றி திருமொழிகள் பாடிய பின்பு கடைசியாக திருவரங்கத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார். இவ்வாறாக தல யாத்திரை சென்று வந்த திருமங்கை மன்னர் மற்றும் பல திருமொழிகள் பாடி அருளினார். அவர் அருளிய அந்த திருமொழிகளின் தொகைக்கு பெரிய திருமொழி என வழங்கல் ஆயிற்று. மேலும் திருமங்கை மன்னர் திருவரங்க பெருமானை சேவித்து மகிழ்ந்தார். அப்போது அழகிய மணவாளருக்கு விமானம், மண்டபம், திருத்தலிகை, திருமதில், கோபுரம் முதலியன கட்டுவித்தல் வேண்டும் என்ற விருப்பம் அவர் மனதில் எழுந்தது. உடனே தம்முடைய அமைச்சர்களை அழைத்து அதற்கு பொருள் ஈட்டுவதற்கு என்ன வழி என கேட்டார். அதற்கு அவர்கள் நாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய ஒரு தங்கத்தால் செய்யப்பட்ட புத்த விக்கிரகம் இருக்கின்றது. அதிலே மாற்று உயர்ந்த பொன்னால் செய்யப்பட்ட புத்த உருவம் ஒன்று உண்டு. அதை கொண்டு இந்த திருப்பணிகளை செய்யலாம் என்றார்கள். இப்பொழுது அமைச்சர்கள் கூறிய வழியை கேட்டு மகிழ்ந்த திருமங்கை மன்னர் தமது படையுடன் நாகப்பட்டினம் சென்று ஒருவரும் அறியாதவாறு அந்த தங்க பெரிய புத்தரை வடிவத்தை கைப்பற்றி வந்தார். அதை உருக்கி விற்று கோவில் திருப்பணிகளை
முழுமையாக செய்து முடித்தார். கடைசியாக திருமங்கை ஆழ்வார் திருப்பணிகளை முடித்து கொண்டதும் திருமங்கை மன்னர் திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருவெளி கூற்றுகை ஆகிய அருமொழி பாமாலை பாடி பரவசம் எய்தினார். பிறகு கடைசியாக அவர் திருக்குறுங்குடிக்கு சென்று இந்த உலகை நீத்து பரமபதம் போய் சேர்ந்து விட்டார். இப்படியாக சிறப்பு பெற்ற திருமங்கை ஆழ்வாரை போற்றி வணங்குவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்